السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 150 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 151வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு நஹ்வுல் வாலிஹ் என்பது இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு தெளிவான புத்தகமாகும். 2 பெரும் இமாம்கள் நம்மளுக்காக தொகுத்து வளர்ந்துள்ளார்கள். இந்த கித்தாபில் பல சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. நம்மளுக்கு உதாரணங்கள் கொடுத்து அதை ஆய்வு செய்து அதற்கு என்ன சட்டங்கள் கொடுத்து மரணம் செய்வதற்காக அந்த சட்டங்களை அழகாக சுருக்கமாக ஒட்டுருக்கமாக நம்மளுக்கு கொடுத்துள்ளார்கள். இதையும் தாண்டி நம்மளுக்கு என்ன செய்கிறார்கள், தம்ரீனாத்துகள் பயிற்சிகளும் வழங்குகிறார்கள். அந்த பயிற்சிகளில் யாரா பயிற்சி நம்மளுக்கு வழங்குகிறார்கள், கவிதை பயிற்சி நம்மளுக்கு வழங்குகிறார்கள். இதை முழுமையாக நாம் படிக்கும் பொழுது இந்த கித்தாப் ஒவ்வொரு பாடத்தையும் அம்சிலா இருக்கும், அதே போல பஹ்ஸ் இருக்கும், அதே போல காயிதாக்கள் இருக்கும், அதே போல தம்ரீனாத்துகள் இருக்கும், அந்த தம்ரீனாத்தில் யாரா பயிற்சி இருக்கும், அதே போல என்ன அந்த தம்ரீனாத்தில் கவிதை பயிற்சியும் இருக்கும். இது அனைத்தையும் நாம் பார்க்கும் பொழுது அந்த பாடத்தை தெளிவாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். வாருங்கள், என்ன செய்வோம், இந்த கித்தாபை முழுமையாக படிப்போம். இந்த கித்தாபை முழுமையாக படித்து இதன் முழு பயனை அடைவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த அரபி இலக்கணத்தை விளங்கி இதன் மூலம் குர்ஆன் ஹதீஸை விளங்கி அதை கொண்டு இந்த இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்கும், அந்த குர்ஆன் ஹதீஸில் உள்ளதுபடி அமல் செய்வதற்கும், அதே போல கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுத் தருவதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாருங்கள், இப்பொழுது போவோம் பாடத்திற்குள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இன்று ஒரு புதிய பாடத்தை நாம் பார்க்கின்றோம். நாம் மாரிஃபா நக்கிரா என்ற பொது தலைப்பின் கீழ் கிட்டத்தட்ட 4 பாடங்கள் பார்த்து விட்டோம். அக்ஸாமுல் மாரிஃபை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்தில் லமீரை பற்றி பார்த்தோம், அலமை பற்றி பார்த்தோம், இஸ்முல் மௌசூலை பற்றி பார்த்தோம் என தொடர்ந்து 2, 3, 4 பாடங்கள் முடிந்து விட்டன. மாரிஃபாக்களின் வகைகளில் ஒவ்வொன்றாக முடித்து கொண்டு வருகிறோம். அதாவது இது கூடுதல் தகவல்கள், கூடுதல் சட்டங்கள் சொல்லக்கூடியதை நாம் காண்கிறோம். ஏனென்றால் அசல் சட்டங்கள் முன்னாடியே படுத்தி விட்டோம். அதே போல் இப்பொழுது மாரிஃபாவுடைய வகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய 5வது பாடம் அல் முஅர்ரஃபு பில் அலிஃபி வல்லாமி. அலிஃப் லாமை கொண்டு மாரிஃபா ஆக்கப்பட்டது. அந்த அந்த மாரிஃபா ஆக்கப்பட்ட வார்த்தை பற்றி தான் என்ன செய்ய போகின்றோம், இன்று நாம் பாடத்தில் காண இருக்கின்றோம். சரியா? பாருங்க, அல் அம்சிலது உதாரணங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம உதாரணத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்வோம், சிறு விளக்கம் கொடுத்து விட்டு பாடத்திற்குள் போவோம். அப்ப பாருங்க, ஹலரல் முசாஃபிரு பயணிக்கக்கூடியவன் ஆஜரானான். மாலத்தி ஷஜரத்து மரம் சாய்ந்தது. இன்கசரல் கலமு பேனா உடைந்தது. இப்ப இது பாருங்க, முசாஃபிர்ல இந்த அலிஃப்லாம் இல்லாம என்ன இருந்துச்சு, நக்கிராவா இருந்துச்சு. அப்படிதானே, ஒரு பயணி அப்படின்னு நக்கிராவாக இருந்தது. இந்த அலிஃப்லாம் சேர்ந்த பிறகு இது என்னது, ஒரு குறிப்பிட்ட அந்த பயணி ஆஜரானான், அந்த மரம் சாய்ந்தது, அல் கலமு அந்த பேனா உடைந்தது. அப்ப இந்த அலிஃப்லாம் இல்லாத பொழுது ஒரு பயணி, ஏதோ ஒரு பயணியை குறித்தது. அப்படிதானே, நக்கிரா படம் முன்னாடி போச்சுல, ஏதோ ஒரு பயணியை குறித்தது. ஆனா இந்த அலிஃப்லாம் நுழைஞ்சோடனே அந்த பயணின் ஒருத்தவங்களை குறிப்பிடுது. அப்ப இந்த அலிஃப்லாம் இங்க என்ன ஆக்கியிருக்கு, இந்த வார்த்தை மாரிஃபாக ஆக்கியிருக்கு. அதான் சொல்றாங்க, அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபா ஆக்கப்பட்டது. இப்ப அசல்ல முசாஃபிர் என்பது மாரிஃபா இல்ல, அதனாலதான் இந்த அலிஃப்லாமை கொண்டு இது என்ன செய்யப்பட்டது, மாரிஃபா ஆக்கப்பட்டதுன்னு மேல தலைப்பு கொடுத்தோம். அப்ப இது அல் முஅர்ரஃப். சரியா? அப்பொழுது முதலில் நக்கிராவாக இருந்து அதுக்கப்புறம் அலிஃப்லாம் நுழைந்து அது நக்கிராவா மாரிஃபாவாக மாறினால் அதுக்கு பேர் அல் முஅர்ரஃப். சரியா? இது மூணுமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் கலமோன்னு இருந்துச்சு, இந்த அலிஃப்லாம் நுழைஞ்சு மாரிஃபாவாச்சு. இது ஒரு பாடம். இப்ப அடுத்து இங்க பாருங்க, 2வது இரண்டாவது என்ன அர்த்தம் பாருங்க, ஃபாஸல்லதீன ஜத்து முயற்சி செய்தார்களே அத்தகையோர் வெற்றி பெற்றார்கள். அஹ்ஸனத்தில்லாத்தி தகல்லம்ன பேசினார்களே அத்தகையவர்கள் அழகாக்கினார்கள், அத்தகைய பெண்கள் அழகாக்கினர்.
இஷ்டஹர சமௌ அலு பிவஃபாஇஹி. சமவுல் என்பவர்கள் அவர்கள் நிறைவேற்றுவதை கொண்டு பிரபலமானார்கள். ஒரு விஷயத்த சொன்னா அதை நிறைவேற்றுறதுக்கு வந்து பிரபலமானார்கள். இப்ப பாருங்க, அல்லதீன் இருக்குல்ல, இந்த அலிஃப்லாம், இந்த அலிஃப்லாம் நுழையறதுக்கு முன்னாடி அல்லதீன் என்பது மௌசூல். கடந்த பாடத்துல பார்த்தோம்ல, அல்லதீன் என்பது மௌசூல். மௌசூல் என்பது மாரிஃபா. சாதாரணமா அது மாரிஃபா தானே. மௌசூல் என்பது மாரிஃபால ஒரு வகை தானே. இப்போ இந்த அலிஃப்லாம் நுழையறதுக்கு முன்னாடி மௌசூல் தான் மாரிஃபா தானே. அலிஃப்லாம் நுழைஞ்சனாலதான் இது மாரிஃபான்னு இல்ல. மௌசூல் அசல்லே மாரிஃபா. சரியா? அதே போல அல்லாத்தையும் ஒரு மௌசூல் தான். மௌசூல் என்பது மாரிஃபா தான். சரியா? இந்த அலிஃப்லாம் நுழைஞ்சனால இது மாரிஃபா ஆகல. இதுலயும் அலிஃப்லாம் நுழைஞ்சிருக்கா? இதுலயும் அலிஃப்லாம் நுழைஞ்சிருக்கு. ஆனா இந்த அலிஃப்லாம் நுழைஞ்சனால மாரிஃபா ஆச்சா? இல்ல. இங்க அப்படியாச்சு இல்ல. அலிஃப்லாம் நுழைஞ்சனால மாரிஃபா ஆச்சுல. அதே மாதிரி இங்க மௌசூல்னாலே மாரிஃபா தான். இப்ப அலிஃப்லாம் நுழைஞ்சனால மாரிஃபா ஆகலாம். சரியா? அதே போல்தான் அலம். சமூகல் என்பது பெயர். இதையும் படித்து விடுவோம் பாருங்க. ஜீம் மூன்றாவது, கானல் ஹுசைன் இப்னு அலியின் சுஜாஅன். ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு வீரமானவர்களாக இருந்தார்கள். கானல் ஹசன் இப்னு சஹலின், ஹசன் இப்னு சஹல் அவர்கள் ஆகியிருந்தார்கள். கரீமன் சங்கையானவர்களாக, சங்கையனா கொடை கொடுக்கவர்களாக, சங்கையானவர்களாக ஆகியிருந்தார்கள். வகான அஹூஹுல் அல் ஃபதுலு. ஹசன் அவர்களுடைய சகோதரரான அல் ஃபதுல் ஆகிறவர்கள் மிஸ்லஹு, ஹசனை போன்றே ஆகியிருந்தார்கள். அவங்கள மாதிரி சங்கையானவர்களாக ஆகியிருந்தாங்க. இதிலும் பாருங்க, அல் ஹுசைன் என்பது அலம். அப்ப இந்த அலிஃப்லாம் நுழைஞ்சாதான் அலமா? இல்ல. அலிஃப்லாம் நுழையத்துக்குனா ஹுசைன் என்பது என்னது, ஒரு நபருக்கு வைக்கப்பட்ட பெயர். அதே போல அல் ஹசன் என்பது இந்த அலிஃப்லாம் நுழையத்துக்கு முன்னாடி அலம். அலம்னாவே மாரிஃபா தானே. ஒரு நபரை தானே குறிக்கும் அது. அதே போல அல் ஃபதுல் என்பது பெயர். இது அலிஃப்லாம் நுழைஞ்சதுதான் என்னது, இது என்னது மாரிஃபா ஆச்சா? இல்ல. இல்ல இல்ல. அது அலம்னாவே மாரிஃபா தானே. ஒருவேளை இப்ப அலிஃப்லாம் இல்லாம ஹுசைன் ஒருத்தவங்களுக்கு பேர் வச்சுட்டாங்கன்னா, அப்போ அதுவும் அலம் தானே. அலம்னாவே மாரிஃபா தானே. அதே போல ஹசன் ஒருத்தவங்களுக்கு பேர் வச்சுட்டாங்கன்னா, அலிஃப்லாம் இல்லாம, அப்போ அது பேரு மாரிஃபா தானே. அது ஹசன் மாரிஃபா இல்லைன்னா சொல்லுவோம். அப்போ மாரிஃபா தான். அப்ப இதுலயும் சரி, அலிஃப்லாம் நுழையறதுக்கு முன்னாடி மௌசூல் மாரிஃபா தான். அதே போல அஸ்ஸமூல் என்ற பெயர், அல் ஹுசைன் அல் ஹசன் அல் ஃபதுல் என்ற அலம் எனக்கு இருக்கிறது. அலிஃப்லாம் நுழையறதுக்கு முன்னாடி இந்த அலமும் என்னதுதான், மாரிஃபா தான். ஆகவே மாரிஃபா என்பது இதுதான். சில வேளை அந்த அலிஃப்லாம் நுழைவதனால் மாரிஃபாவாக மாற்றும். இந்த இந்த மூன்று உதாரணங்களைப் போல இந்த அலிஃப்லாம் நுழைவுறதுக்கு முன்னாடி அது மாரிஃபா தான். அப்ப இந்த அலிஃப்லாம் என்பது ஜாயிதாவாகும். என்னவாகும்? அசல் கிடையாது, ஜாயிதா அதிகப்படியானது. அதாவது இந்த அலிஃப்லாம் நுழைந்ததினால் இது மாரிஃபா ஆனது என்று கிடையாது. சரியா? அப்ப இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். அலமே ரெண்டு இருக்கிறது. ஒன்று, அது உருவாக்கும் பொழுது, அந்த பெயரை உருவாக்கும் பொழுதே அலிஃப்லாமை கொண்டுதான் உருவாக்கி இருப்பார்கள். அலிஃப்லாம் இன்றி அதை பயன்படுத்தவே மாட்டாங்க. எப்படின்னா, சமூகல் என்பதற்கு அலிஃப்லாம் தான் உருவாக்கப்பட்டது. அலிஃப்லாம் இன்றி இதை பார்க்கவே முடியாது. சரியா? ஒன்னொன்னு இருக்கிறது, அலிஃப்லாம் இல்லாமலும் இருக்கும், அலிஃப்லாம் சேர்ந்தும் வரும். உதாரணத்துக்கு அல் ஹுசைன் என்பது, அல் ஹுசைன் என்றும் கூறுவார்கள், ஹுசைன் என்று அலிஃப்லாம் இல்லாமையும் கூறுவார்கள். அல் ஹசன் என்று அலிஃப்லாமுடனும் கூறுவார்கள், ஹசன் என்று சொல்லுவார்கள். ஆனா சமூகல் என்பதை அப்படி பார்க்க முடியாது. அலிஃப்லாமுடன் தான் உருவாக்கப்பட்டதே இது. அப்ப எப்படி அதை பிரிக்க முடியும்? உருவாக்கப்படும் போதே அசமூகல் தானே உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப அப்ப அலம்ல அலிஃப்லாமுடனே சேர்ந்து வரக்கூடியது இருக்கிறது. அதே போல அலிஃப்லாம் இன்று இருக்கும், இல்லாமலையும் பயன்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அப்ப இதெல்லாம் லாசிம். மௌசூலில் இந்த அலிஃப்லாம் வருவது லாசிம், கட்டாயம் வர வேண்டும். அது அதிகப்படியாக இருந்தாலும் இந்த அலிஃப்லாம் கண்டிப்பாக லாசிம். அலிஃப்லாம் இன்றி இதை எழுதக்கூடாது. அலிஃப்லாம் வந்தே ஆக வேண்டும் மௌசூலில். அதே போல அலமிலும் அது அலிஃப்லாமுடனே உருவாக்கப்பட்ட அலமாக இருந்தால் அந்த அலிஃப்லாம் வருவது அவசியம். இதுலயே இதுல அலிஃப்லாம் வருவது அவசியம் இல்லை. கொண்டு வரலாம், கொண்டு வராமலும் இருக்கலாம். அதாவது அந்த அலமில் அலிஃப்லாம் இல்லாமல் இருந்து அதுக்கப்புறமா அலிஃப்லாமுடன் வந்துருச்சுன்னா அந்த மாதிரி அலிஃப்லாமை கொண்டும் வரலாம், கொண்டு வராமலும் இருக்கலாம். சரியா? அப்ப எதுக்கு இந்த அலிஃப்லாமை கொண்டு வராங்க? அலிஃப்லாம் இல்லாம தானே இருந்துச்சு. எதுக்கு இந்த அலிஃப்லாம் கொண்டு வராங்கன்னா, ஹுசைன் என்பது அந்த நபரை குறிக்கிறது அல்லவா. அந்த நபருக்கு, அந்த ஹுசைனுக்கு அசல் அர்த்தம் இருக்கும். ஹுசைன் என்றால் சிறியவன், அழகிய சிறியவன் அர்த்தம். ஹசன் என்றால் அழகுன்னு அர்த்தம். ஃபதுல் என்றால் சிறப்புன்னு அர்த்தம். இங்க வந்து ஒரு நபரை தான் குறிக்குது. அந்த நபர் தான் அர்த்தம் வைக்கக்கூடிய அளமுக்கு என்னது, அது என்ன சொல்றோமோ அது அந்த நபரை தான் குறிக்கும். இருந்தாலும் அந்த நபருக்கு இதனுடைய அசல் அர்த்தத்தையும் பலன் தரும். இப்ப ஹுசைன் நம்ம யாருக்கு சொல்றோமோ
அது அந்த நபரையும் குறிக்கும். இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தையும் அவருக்குரியது என்பதை குறிப்பிடுவதற்கு தான் இந்த அலிஃப் லாம் மீம் கொண்டு வருவார்கள். அதேபோல அல் ஹசன் என்பது அந்த நபரை குறிக்கிறது. அந்த நபருக்கு இந்த ஹசன் என்ற அழகு, ஹசன் என்றால் அழகு. அந்த அழகு என்ற இது அந்த தன்மையும் அவருக்கு வரும் என்பதை குறிப்பாக்குவதற்கு தான் அந்த அலிஃப் லாம் மீம் கொண்டு வருவார்கள். சரியா? இப்ப எதுக்கு கொண்டு வராங்க? அது ஒரு நபரை குறிக்கிறது. அந்த அந்த நபருக்கு வைக்கப்பட்ட அந்த வார்த்தையின் அசல் அர்த்தமும் அந்த நபருக்கு சூட்டபிள் ஆகும். அந்த அசல் அர்த்தமும் அவரை குறிக்கும். அது அவருக்கு தகுதியானது தான். ஏன்னா சில பேருக்கு அசல் அர்த்தம் சில நபர்களுக்கு செட் ஆகாது. பொறுமையாளின் பேர் வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் கோவப்படுறவங்களா இருப்பாங்க. அந்த மாரிலாம் இல்லாம, அந்த பெயரோட அசல் அர்த்தமும் என்னது அந்த நபருக்கு சூட் ஆகும். அப்படின்னு அதை குறிப்பாக்குவதற்கு தான் இந்த அலிஃப் லாம் மீம் கொண்டு வருவார்கள். சரியா? இப்ப நம்ம அடுத்தத பார்ப்போமா? வாருங்கள் இப்ப பஹ்ஸை பார்ப்போம். அல் பஹ்ஸு ஆய்வு. தகத்தமத் லக உனக்கு முந்திவிட்டது ஃபில் மதாரிஸில் இப்திதாஇய்யதி ஆரம்ப நிலை பாடங்களிலே பள்ளிகளின் பாடங்களிலே உனக்கு உனக்கு முந்திவிட்டது திராசத்துன் வாஃபியத்துல் லில் முஅர்ரஃபி பி அல் அலிஃப் லாமை கொண்டு மாரிஃபா ஆக்கப்பட்ட வார்த்தைக்குரிய நிரந்தர என்னது நிரப்பமான பாடம். அதாவது முழுமையான பாடம் ஆரம்ப நிலை பாட கல்விகளிலே உனக்கு முந்திவிட்டது. அப்ப அத தெளிவா பார்த்துட்டோம். "வநுரீது" இன்னும் நாடுகிறோம். இங்கு நாம் நாடுகிறோம். அந்நதுகுர கூறுவதற்கு ஷைஅன் ஜதீதன் அன் ஹாதிஹில் அதாதி இந்த வார்த்தை இந்த வார்த்தைனா அலிஃப் லாம் குறிக்குது. இந்த வார்த்தையைப் பற்றி புதிய விஷயத்தை நாம் கூறுவதற்கு இங்கு நாடுகிறோம். ஃபனகூலு எனவே நாம் கூறுகிறோம். இதா தஅம்மல்தல் அஸ்மா அல் முஹல்லாத பி அல் அலிஃப் லாமை கொண்டு இணைக்கப்பட்ட இஸ்முகளை பெயர்ச்சொற்களை நீ சிந்தித்தாயானால் ஃபி அம்ஸலத்தி த்வாயிஃபத்தில் ஊலா முதல் பகுதியின் உதாரணங்களிலே நீ சிந்தித்தாயானால் வஜத்த நீ அந்த இஸ்முகளை பெற்றுக்கொள்வாய். குல்ல மின்ஹா நிச்சயமாக அந்த இஸ்முகளில் இருந்து ஒவ்வொன்றும் ஆகிறது கான நக்கீரத்தன் ஃபில் அஸ்லி அசலிலேயே அது நக்கீராவாக ஆகியிருந்தது. வலம்மா தஹலத் அலிஃப்லாம் அல் அலிஃப்லாம் நுழைந்த பொழுது சார மாரிஃபத்தன் அது மாரிஃபாவாக மாறியது என்று நீ பெற்றுக்கொள்வாய். அதான முதல் பகுதி. முசாஃபிருன் ஷஜரத்துன் கலமுன் அல் அலிஃப்லாம் அல் முசாஃபிரு அஷஜரத்து அல் கலமு என்ற அலிஃப்லாம் நுழைந்ததால் இது என்னவானது நக்கிராவாக மாரிஃபாவாக மாறியது. அப்படிதான் நம்ம பெற்றுக்கொண்டோம். லிதாலிக்க அலிஃப்லாமை கொண்டு இது மாரிஃபாவாக மாறியதன் காரணமாக கானத் அலிஃப்லாம் அந்த அல் என்று சொல்வார்கள். அந்த அலிஃப்லாம் ஆனது ஃபி குல்லி மின்ஹா அந்த இஸ்முகளிலிருந்து ஒவ்வொன்றிலேயும் அந்த அலிஃப்லாம் ஆனது முஃபீதத்தன் லித்தாரிஃபி மாரிஃபாவை பலன் தரக்கூடியதாக குறிப்பாக்குவதை பலன் தரக்கூடியதாக ஆனது. அப்ப அந்த அலிஃப்லாம் இங்க என்ன செய்யுது குறிப்பாக்குவதை பலன் தருகிறது. வைதா தஅம்மல்தல் அஸ்மா அல் முஹல்லாத பி அல் அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்ட பெயர்ச்சொல்களை நீ சிந்தித்தாயானால் ஃபி ஃபி அம்சலித்தி த்வாயிஃபத்தைனி பாவஜா பா எனும் அதாவது 2வது 3வது பகுதியில் உதாரணங்களிலே உள்ள அலிஃப் லாமை கொண்டு இணைக்கப்பட்ட பெயர்ச்சொல்லை நீ சிந்தித்தாயானால் வஜ்ஜத்த நீ பெற்றுக்கொள்வாய் அன்னஹா நிச்சயமாக அந்த இஸ்முகளாகிறது அந்த பெயர் சொல்களாகிறது கானத் மஆரிஃப கபுல துஹூலில் அலிஃபி வல் லாமி அலைஹா அந்த இஸ்முகளின் மீது லாம் அலிஃப் லாம் நுழைவதற்கு முன்னாடியே அது மாரிஃபாக்களாக ஆகியிருந்தது என்று நீ பெற்றுக்கொள்வாய். அப்ப நுழையறதுக்கு முன்னாடியே அந்த அலிஃப் லாம் நுழையறதுக்கு முன்னாடி அது மாரிஃபாவாக தான் ஆகியிருந்தது என்பதை நீ பெற்றுக்கொள்வாய். ஏனென்றால் நிச்சயமாக அந்த இஸ்முகள் ஆகிறது. இம்மா அஸ்மா உன் மௌசூலத்துன் இஸ்மு மௌசூல்களாக இருக்கும். இம்மா இன்னும் ஒன்று அலாமுன் அலம்களாக இருக்கும். அப்ப அல்லதீன அல்லாத்தீன மௌசூல்னாவே மாரிஃபா தான். அதே போல மற்றொன்று சமவ் அல் ஹுசைன் அல் ஹசன் அல் ஃபதுல்லா என்னது அலம். அப்ப அந்த அலிஃபாம் நுழையதுக்கு முன்னாடி அலம் மௌசூலு எல்லாம் மாரிஃபா தானே. அப்ப அலிஃபாம் நுழையதுக்கு முன்னாடி அது மௌசூல் மாரிஃபாவா தான் இருக்கும். அலாஹாதா இதன் பிரகாரம் இப்ப முன்னாடியே அது மாரிஃபாக இருக்கிறது என்பதின் பிரகாரம் தக்கூனு அல் அலிஃப்லாம் ஆகும் ஃபி குல்லி மின்ஹா அந்த இஸ்முகளில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் இருக்கக்கூடிய அந்த அலிஃப்லாம் ஆகும் ஜாயிதத்தன் அதிகப்படியாக ஆகும். அதிகப்படியானா அதாவது கைர முஃபீதத்தின் லி தாரீஃபி குறிப்பாக்குவதை பலன் தராததாக ஆகும். அப்ப அது குறிப்பாக்குவது பலன் தரும். ஏன்னா முன்னாடி அது குறிப்பாக தான் இருக்குது. குறிப்பாக்கக்கூடியதாக தான் இது இருக்குது மௌசூலும் அலமும். இது என்ன குறிப்பாக்க போகுது அதனால குறிப்பாக்குவதை பலன் தராததாக இருக்கும். வஹாதி ஜியாதத்து இன்னும் இந்த அதிகப்படியானதாகிறது லாசிமத்துன் அவசியமாய் இருக்கும் கட்டாயம் கொண்டு வரணும் ஃபி அஸ்மா இத்வாயிஃபதி பாவின் பானா 2வது பகுதியின் இஸ்முகளிலே பெயர்ச்சொல்களிலே அவசியமாகும். வமா அஷ்பஹா
இன்னும் இரண்டாவது பகுதியின் இஸ்முகளுக்கு ஒப்பான ஒன்றிலேயும் அவசியமாகும். மின் குல்லி இஸ்மின் மௌசூலின் ஒவ்வொரு இஸ்மு மௌசூலிலிருந்தும் அலமின் அலமிலிருந்தும் ஒலிஅ ஃபி அவ்வலில் அம்ரி முக்தரினன் பில் அலிஃபி வல்லாமி முதல் காரியத்தின் முதலிலே வைக்கப்பட்டதே எப்படி முக்கத்தாரணன் இணைக்கப்பட்ட நிலையில் பில் அலிஃபி வல்லாமி அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்ட நிலையில் காரியத்தின் முதலில் அதாவது முதலிலேயே அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதாக வைக்கப்பட்டதே அத்தகைய அலம் அல்லது இஸ்மு மௌசூல் ஒவ்வொரு இஸ்மு மௌசூலில் இருந்தும் இந்த இஸ்முகளுக்கு ஒப்பாகவுமே அந்த ஒன்றும் இரண்டாவது பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்முகளிலேயும் அவசியமாகும். இப்ப இரண்டாவது பகுதி இஸ்மி பாருங்க, மௌசூல்ல அலிஃப்லாம் இந்த ஜாயிதான அலிஃப்லாம் வருவது அவசியம். அதே போல ஒரு அலம், அந்த அலம் அலிஃப்லாமோடு தான் இணைக்கப்பட்டு முதல்ல அவ்வளவு நம்பர் ஆரம்பத்திலே எப்படி அலிஃப்லாமோடு தான் அது உருவாக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும் பொழுது அதுக்கும் அலிஃப்லாம் வருவது கட்டாயமாகும். அம்மா ஃபி அஸ்மா இத்வாயிஃபதி ஜீம், அதாவது மூன்றாவது பகுதியின் இஸ்முகளிலேயே இருப்பதாகிறது. இப்போ ஜியாதத் அலிஃப்லாம் அலிஃப்லாம் அதிகமாகுவது என்பது கைருல் அசிமத்தின் அவசியம் அற்றதாய் இருக்கும். ஏன் அவசியம் இல்லை வகிய இன்னும் அந்த அலிஃப்லாம் என்பது மஸ்மூஅத்துன் கேட்கப்பட்டதா இருக்கிறது. அந்த என்னது அந்த அலிஃப்லாம் அதிகமாகுவது என்பது மஸ்மூஅத்துன் கேட்கப்பட்டதா இருக்கும். அலாமில் மன்கூலதி, அதாவது பிற்காலத்தில் இருந்து நம்மளுக்கு கொண்டு வரப்பட்ட நம்மளுக்கு கூறப்பட்ட பிற்காலத்துல நம்மளுக்கு கொண்டு வரப்பட்ட அலம்களிலேயே கேட்கப்பட்டதா இருக்கும். அதாவது மன்கூலத் முன்னாடி உள்ளவர்கள் அரபியர்கள் அவர்கள் யூஸ் பண்ண அலம்கள் அலிஃப்லாமுடன் பயன்படுத்திய அலம்கள் நம்மளுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. அது அவரிடமிருந்து நம்மளுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த அலம்களிலே அந்த பெயர்களிலே கேட்கப்பட்டதா இருக்கும். ஏன் அப்படி கேட்கப்பட்டது, எதற்கு அது அப்படி அலிஃப்லாம் வச்சு அவங்க சொன்னாங்க அரபியர்கள் தலாலத்தை அறிவிப்பதற்காக இருக்கும். அன்னல் மேனல் அஸ்லிய நிச்சயமாக அசல் அர்த்தமாகிறது அலமி அலமுக்குரிய அசல் அர்த்தமாகிறது மல்ஹூலுன் முத்தகல்லிமி இந்த நுத்தகி மொழியும் சமயத்தில் பேசுபவனுக்கு யார் பேசுறாங்களோ அவங்கதான் மொழியும் சமயத்தில் பேசுபவனுக்கு கவனிக்கப்படக்கூடியதா இருக்கும் என்பதின் மீது அறிவிப்பதற்காக. அப்ப அத அலமுக்குரிய அசல் அர்த்தம் அந்த ஹசன் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஹசன் அழகானவன் என்ற அதுக்கு அசல் அர்த்தம் இருக்குல்ல, அந்த அலமுக்குரிய அசல் அர்த்தம் அழகு தானே. இந்த அர்த்தமாகிறது மல்ஹூதும் கவனிக்கப்படும், அந்த அழகு என்ற அர்த்தம் கவனிக்கப்படும். முத்தகல்லிமி இந்த முத்தகி பேசும் சமயத்தில் அந்த பேசக்கூடியவனுக்கு கவனிக்கப்படும். நான் பேசுறேன்னா இப்ப அலிஃப்லாம் நான் சொல்றேன்னா அப்ப அந்த அழகுன்றதையும் அந்த நபரையும் குறிக்கும், அந்த நபருக்கு அந்த அழகுன்றதும் கவனிக்கப்படும் அப்படின்றத குறிப்பதற்காக அறிவிப்பதற்காக வேண்டி என்னது ஆஹ் ஆஹ் முன்னோர்களிலிருந்து நம்மளுக்கு இடம் கொண்டு வரப்பட்ட அலங்களிலேயே கேட்கப்பட்டதாய் இருக்கும். சரியா, அதோடைய காரணம் நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, அழகா சொல்லி காட்டிட்டாங்க. சரியா, இப்போ பாருங்க, சுருக்கமா சொல்லணும்னா ஒரு முதல்ல நெக்சராவா இருந்து அதுக்கப்புறமா அலிஃபா நுழைஞ்சு அது மாரிஃபாவா மாறிச்சுன்னா அதுதான் என்னது அலிஃப்லாம் நுழைந்து மாரிஃபாவாக ஆனது. இந்த அலிஃப்லாம் தான் என்ன செய்யும், ஃபாய்தா தரும், தாரீஃபை பலன் தரும். இல்ல அது அலிஃப்லாம் நுழையறதுக்கு முன்னாடியே மாரிஃபாவாக இருந்தால் அது என்ன செய்யாது, தாரீஃபை பலன் தராது. மௌசூலிலும் அதே போல அலமி அசலி அலிஃப்லாமுடன் இருந்தால் அதிலும் அலிஃப்லாம் அந்த ஜைதாவான அலிஃப்லாம் வருவதால் கட்டாயம் இல்லை. அப்படி இல்லாத வேறு அலம்களில் அலிஃப்லாம் வருவது என்பது கட்டாயம் இல்லை. வாருங்கள் இப்போ கவாயித் சட்டங்களை படிப்போமா. அல் கவாயிது சட்டங்கள் 184வது சட்டம் பாருங்க. அல் முஅர்ரஃபு பில் அலிஃபி வல்லாமி, அலிஃப் எனும் லாமை கொண்டு மாரிஃபாக்கப்பட்ட வார்த்தையாகிறது. இஸ்முன் அது ஒரு பெயர் சொல்லா இருக்கும். தஹலத் அலிஹி அந்த பெயர் சொல்லின் மீது நுழைந்திருக்கும். அலிஃப்லாம் நுழைந்திருக்கிறோம். அஃபாதத்துஹு இன்னும் அந்த அலிஃப்லாம் பலன் தரும். ஹூ அந்த இஸ்முக்கு அந்த பெயர் சொல்லுக்கு அந்த அலிஃப்லாம் பலன் தரும். அத்தாரிஃப குறிப்பாக்குவதை பலன் தரும். அப்ப அந்த அலிஃப்லாம் என்ன செய்யணும், குறிப்பாக்குவதை பலன் தரணும். அப்பதான் அது அல் முஅர்ரஃபு பில் அலிஃப்லாம் பில் அலிஃபி வல்லாம் சொல்லணும். சரியா, அப்ப இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அல் முஅர்ரஃபு பில் அலிஃபி வல்லாம் சொல்லக்கூடாது. அல்லதீன அல்லாத்தி
சமவ் அல்லா அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாக்கப்பட்டது சொல்லக்கூடாது. ஏன்னா இது முன்னாடியே அலிஃப்லாம் நுழையறதுக்கு முன்னாடியே அது என்னது மௌசூல் தான் சொல்லணும். அல்லாத்தின்றது மௌசூல் தான் சொல்லணும். சமவுன்றது அலம் தான் சொல்லணுமே தவிர அல் முஅர்ரஃபு பி அலிஃப்லாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? அதான் சொல்றாங்க. அது பலன் தரும். அஃபாதத்து அந்த அலிஃப்லாம் பலன் தரும். அந்த இஸ்முக்கு அந்த பெயர் சொல்லுக்கு தாரிஃப குறிப்பாக்குவதை பலன் தரும். அடுத்து பாருங்க 185வது சட்டம். கது துசாது அலிஃப்லாம் அல் கது துசாது அல் அலிஃப்லாம் சில வேளை அதிகமாக்கப்படும். ஃபி பாதில் அஸ்மாயி சில பெயர் சொல்களிலே அதிகமாக்கப்படும். ஃபலா துஃபீது தாரிஃபன் எனவே அது என்ன செய்யாது, குறிப்பாக்குவதை பலன் தராது. அதிகமாக்கப்படும். ஆனா அது என்ன செய்யாது, குறிப்பாக்குவதை பலன் தராது. அது முன்னாடி மாரிஃபாவா தான் இருக்கும். இப்போ ஜியாதத்துஹா இன்னும் அந்த அலிஃப்லாம் அதிகமாகுவதாகிறது. இம்மா லாசிமத்துன் ஒன்று கட்டாயமானதா இருக்கும். கட்டாயமா அந்த அலிஃப்லாமை கொண்டு வரணும். தாஹிலத்தி அலல் அஸ்மா இல் மௌசூலத்தி இஸ்மு மௌசூல்களின் மீது நுழைவதை போல அதுல வரக்கூடிய அலிஃப்லாம்னா கட்டாயமா ஜாயிதாவான அலிஃப்லாம் தான், ஆனா கட்டாயமா வரணும். வல் அலாமில் மௌலூஅத்தி மின் அவ்வலி அம்ரிஹா முக்தரனத்தன் பில் அலிஃபி வல்லாமி அப்ப வைக்கப்பட்ட அவ்வளி அம்ரிஹா அலம்களின் காரியத்தின் முதலிலேயே, அதாவது முதலிலேயே வைக்கப்பட்ட அலம்கள் அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்ட நிலையில் அந்த அலம்கள் முதல் காரியத்திலிருந்தே வைக்கப்பட்ட அலம்கள் ஆரம்பத்திலேயே வைக்கப்பட்ட அலம்கள் எப்படி அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்ட நிலையில் ஆரம்பத்திலேயே வைக்கப்பட்ட அலம்களின் மீது அந்த அலிஃப்லாம் நுழைவதை போல அதுலயும் அலிஃப்லாம் நுழைவது கட்டாயமாகும். மைம்மா கைருல் ஆசிமத்தின் ஒன்று அந்த அதிகமாகுவது என்பது அலிஃப்லாம் அதிகமாகுவது என்பது கைரு லாசிமத்தின் அவசியமற்றதாய் இருக்கும். தாஹிலத்தி அலல் அலாமில் மன்கூலத்தி முன்னாடி முன்னாடியிலிருந்து நம்மளுக்கு கொண்டு வரப்பட்ட அலம்களின் மீது நுழைவதைப் போல நம்மிடம் மன்கூல் நக்கல் செய்யப்பட்ட முன்றைய காலத்திலிருந்து நம்மிடம் கொண்டு வரப்பட்ட அறிவிக்கப்பட்ட சரி அந்த அறிவிக்கப்பட்ட அலம்களின் மீது அலிஃப்லாம் நுழைவதைப் போல தலாலத்தி அறிவிப்பதற்காக வேண்டி அலா அன்னல் மானல் அஸ்லிய இங்க கசர் போட்டிருக்கு என்னது அல் மானல் அஸ்லிய நிச்சயமாக அசல் அர்த்தமாகிறது அந்த அளமுக்குரிய அசல் அர்த்தமாகிறது மல்ஹூதுல் முத்தகல்லிமி பேசுபவனுக்கு கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதன் மீது அறிவிப்பதற்காக வேண்டி அவன் முன்னோடிகள் இருந்து நமக்கு அறிவிக்கப்பட்ட அலம்களின் மீது அலிஃப்லாம் நுழைவதை போல அதுக்கு அதுல அலிஃப்லாம் நுழைவது என்பது கட்டாயம் இல்லை. சரியா? இப்ப யார் அதை பேசுறாங்களோ அவங்க பேசக்கூடிய அலிஃப்லாம வச்சு யார் அந்த அலம பேசுறாங்களோ அந்த பேசுறவங்க அந்த அலிஃப்லாம அந்த நபருக்கு அந்த அர்த்தம் அசல் அர்த்தமும் இருக்கிறது என்பதை கவனித்து பேசுகிறார்கள் என்ற அர்த்தம் கொடுக்கும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ் நாம் என்ன செய்து விட்டோம், பில் அலிஃப் எல்லாமே பற்றி முன்னாடியே என்ன செஞ்சிட்டோம், பார்த்து விட்டோம் கடந்த பாடங்களிலேயே. அதாவது ஆரம்ப நிலை நகுல் வழியாலே பார்த்து விட்டோம். இப்பொழுது மாரிஃபாக்களின் கூடுதல் சட்டங்களை தானே சொல்லிட்டு இருக்காங்க, அதுல எதையும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாரிஃபா அலிஃப்லாம் மாரிஃபாவையும் நம்மளுக்கு அழகாக சொல்லிவிட்டார்கள். அல் முஅர்ரஃபு பில் அலிஃபி எல்லாம் என்ற சட்டத்தையும். ஆகவே இது அல்ஹம்துலில்லாஹ் முடிந்து விட்டது. வாருங்கள் தொடர்ந்து இதனுடைய பயிற்சிகளை நாம் அடுத்தடுத்து தொடர்ந்து காண்போம். ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.